ஹாய் லாஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் பேர்ல் பிரின்சஸ் இலாஸ் லைஃப் ஸ்டைல். ஸோ இந்த சேனலில் மோஸ்ட்டாக அன்பாக்சிங் ரிவ்யூ ப்ராடக்ட் ரிவ்யூ தான் பார்ப்போம். இன்றைக்கி மார்னிங்கே வந்து பார்த்திங்கன்னா பர்பிளில் நான் ஆர்டர் பண்ண ப்ராடக்ட் வந்து ரிசீவ் ஆகிடுச்சு. அது என்ன ஏதுங்கிறத வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கண்டினியூவாக வீடியோ பாருங்கள். அதை வச்சு தான் நம்ம வந்து இந்த ஃபியூ வீக்ஸ்க்கு வந்து ரிவ்யூ வந்து போட போகிறோம். அதில் மெயினாக வந்து இப்போ நிறைய ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. அது எல்லாத்தையுமே எடுத்து அது உண்மையா இல்லை எல்லாம் அடித்து விட்றாங்களா அப்படிங்கிற மாதிரியான எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு நான் வாங்கியிருக்கிற ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லாரியல் பாரிஸோட மேஜிக் ரூட் டச் அப்படிங்கிற இந்த ஒரு ப்ராடக்ட் தான். இந்த பாட்டிலில் அப் டு 25 பம்ப்ஸ் வந்து பண்ணலாம். இது வந்து இன்ஸ்டண்ட்டாக ரூட்டை வந்து கன்சீல் பண்ணி நல்ல கவரேஜ் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயந்தான் இதில் மெயினாக கிளைம் பண்ணியிருக்கிறாங்க. இதில் வந்து நிறைய கலர்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ நான் வந்து பர்பிளில் ஆர்டர் பண்ணும்போது இது வந்து 15% ஆஃபரில் வந்து எனக்கு கிடச்சிது. இது என்னெல்லாம் பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ப்ராடக்டில் மேஜராக என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, வெறும் 3 செகண்டில் உங்களுக்கு க்ரே ஹேர் இருந்தாலும் சரி, ஹேர் வந்து கேப்பாக இருந்தாலும் சரி, பால்னஸ்ஸாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்து ஒரே ஒரு ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா போதும், 100% வந்து சூப்பரான கவரேஜ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்டு இது வந்து பால்ட்னஸில் கூட யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாலும், உங்களுக்கு வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பால்னஸாக இருந்தால் அதில் வந்து யூஸ் பண்ண முடியாது. மொத்தமாக வழுக்கையாக இருந்ததுன்னா யூஸ் பண்ண முடியாது. கொஞ்சம் அங்கங்கே கேப்பாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பேட்சாக இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா டெம்ப்ரரி சொல்யூஷன் தான். டெம்ப்ரரியாக இப்போ இமீடியட்டாக ஜஸ்ட்டு கோ டு மேக்கப் அப்படிங்கிற மாதிரி, இப்போ இமீடியட்டாக நான் வெளியே போகணும், இமீடியட்டாக ஒரு ஃபங்க்ஷன் வந்துருச்சு, இமீடியட்டாக ஒரு கமிட்மெண்ட் இருக்குது அப்படின்னா, அந்த டைமில் நீங்கள் வந்து டக்குன்னு ஒரு ஸ்ப்ரே பண்ணி 3 செகண்ட் விட்டு கோம் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு கிளம்பிடலாம். அந்த மாதிரி ஒரு ரெடி டு கோங்கிற மாதிரி தானே இது வந்து கொடுத்துருக்காங்க. அந்த வந்து பார்த்திங்கன்னா ஹேரோட லைன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி இதை வந்து கம்ப்ளீட்டாக வந்து கவர் பண்ணும். அண்ட் சில பேருக்குலாம் வந்து ஏஜ்னால் எண்ட் ஆஃப் த ஹேர் வந்து இந்த மாதிரி ஒயிட்டாக இருக்கும். ஸோ இந்த ஒயிட்டாக இருக்கிறத வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக மாற்றி பிளாக்காக மாற்றுறது அளவுக்கு இதுக்கு வந்து பவர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. அண்ட் எகெயின் இது வந்து டெம்ப்ரரி தான். அண்ட் அதே மாதிரி வந்து உங்கள் ஃபுல் ஹேருக்கும் அப்ளை பண்ணணுமா ஹேர் டை மாதிரி, அப்படி கிடையாது. உங்களுக்கு எங்கெல்லாம் வந்து இருக்கோ அங்கே அப்ளை பண்ணிங்கன்னா போதும். அண்ட் வந்து இந்த ஸ்ப்ரேயில் வந்துட்டு அமோனியா எதுவுமே கிடையாது. அதனால் கண்டிப்பாக ஹேரை வந்து டேமேஜ் பண்ண போகிறதும் இல்லை. அதுக்காக நீங்கள் வந்து ரொம்ப ரூட் கிட்ட போயிட்டு பயங்கரமாக மருந்தடிக்கிற மாதிரிலாம் பூசக்கூடாது. எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் 6 இன்ச் அந்த மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, அந்த மாதிரி 3 கலர்ஸ் வந்து இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா வந்து 10 கலர்ஸ்க்கு பக்கமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் மோஸ்ட்டாக எல்லாருமே வாங்குறதுன்னு பார்த்தீங்கன்னா பிளாக்கு, ப்ரௌனு, ரோஸ் கோல்டு, க்ரே கலர் மாதிரி, அதாவது ஆங்கிலோ இண்டியன்ஸ் அப்புறம் அப்ராடில் இருக்காங்க இல்லையா, வெளிநாட்டு மக்கள் யூஸ் பண்ணுற மாதிரி அவங்க ஹேருக்கு தகுந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சேர்ந்த மாதிரியான கலர்ஸ் இருக்குது. அண்ட் இதில் பென் டைப்பும் இருக்குது. ஸோ இப்போ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் நல்லா ட்ரை ஆக விட்டுட்டு இந்த மாதிரி 6 இன்ச் கேப் விட்டு நல்லா வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. வெறும் 3 செகண்ட்ஸில் அது நல்லா செட் ஆகிடும். நீங்கள் எங்கே வேணால் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அப்படியே வந்து கோம் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதுதான் இதனுடைய சிம்பிளான அப்ளிகேஷன் மெத்தடு. இது வந்து ஒரு மினி பாட்டில் தான். நான் வாங்கினது வந்து 75 mlன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த அளவுக்கு தான் வந்து இதை நான் வந்து வாங்கியிருந்தேன். இதனோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் பர்பிளில் வந்து இது வாங்கும்போது 297 ருபீஸ் இருந்தது. ப்ளஸ் நான் வந்து ஃபஸ்ட் டைம் ஆர்டர் பண்ணுறேன் அப்படிங்கிறனாலையும் எனக்கு ஆஃபர்ஸ் இருந்ததுனாலையும் 279 ருபீஸ்க்கு வந்து கிடச்சிது. ப்ளஸ் ஃப்ரீ ஷிஃப்டிங்கோடு கிடச்சிது. அதனால் எனக்கு இது வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 20 ருபீஸ் கம்மியாக கிடச்சிதுன்னு சொல்லலாம். அமேசானில் வந்து பார்த்திங்கன்னா 258 ருபீஸ் ப்ளஸ் டெலிவரி சார்ஜ் ஆல்மோஸ்ட் வந்து 300 வருது எல்லாமே. அதுக்கப்புறம் நைக்காவில் வந்து பார்த்திங்கன்னா 351 ப்ளஸ் சார்ஜஸ். நைக்காவில் வந்து கொஞ்சம் விலை அதிகமாகவே இருக்குது, 50 ருபீஸ்க்கு மேலே அதிகமாக இருக்குது. ஃப்ளிப்கார்ட்டில் வந்து 275 அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்குறாங்க. இதுதான் வந்து பேசிக்காக எல்லா லிங்க்லேயும் வந்து எல்லா வெப்சைட்லேயும் ப்ரைஸாக வந்து கோட் பண்ணியிருக்கிறாங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு வாங்கினதுனால இது எனக்கு பர்பிளில் தான் தெரிஞ்சுது, அதனால் நான் அது வாங்கியிருந்தேன். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே 300. நைக்காவில் தான் ரொம்ப விலை அதிகமாக இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த வெப்சைட் ஓகேவோ அதில் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அண்ட் இதோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன்.
ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஸ்மட்ச் ப்ரூஃபு. நீங்கள் வந்து ஷாம்பு வாஷ் பண்ணால் மட்டும்தான் போகும். அது வரைக்கும் உங்கள் ஹேர்லேயே தான் இருக்கும். நீங்கள் வாட்டர் யூஸ் பண்ணால் கூடயும் போகாது. அந்த மாதிரியான ஒரு பேசிஸில் தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து இது யார் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க இல்லையா அவங்க, அப்புறம் இந்த ஹேர் ஸ்டைல், ஹேர் டூலாம் பண்ணுவாங்க இல்லையா ஹேர் ட்ரெஸ்ஸஸ், அவங்க வந்து இந்த ஸ்டைலிங் பண்ணும்போது கேப் இருக்கும் அங்கங்கே. அதை வந்து தெரியாத மாதிரி ஃபில் பண்ணுறதுக்காகவும், முடி கம்மியாக இருக்கிற இடத்துல வந்து நல்லா முடி நிறையா இருக்கிற மாதிரி காமிக்கிறதுக்காகவும் இதை வந்து மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் நம்ம வந்து ஒயிட் ஹேர் இருக்குது, ப்ரீமெச்சூர் ஹேர், சில பேருக்குலாம் இந்த சின்ன வயசுலேயே வந்து ஒயிட் ஹேர் வருது, அவங்களுக்கு வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், அவங்களாம் வந்து இது தாராளமாக யூஸ் பண்ணலாம். அந்த வகையில் இதெல்லாம் ப்ளஸ்ஸு. மைனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பயங்கரமாக ஸ்டெயின் ஆகும். அப்படி ஸ்டெயின் ஆகும்போது என்ன பண்ணலான்னா, மேக்கப் ரிமூவர் இருக்குது இல்லையா, அதை வச்சு தொடச்சிட்டிங்கன்னா போயிடும். இல்லைன்னா வெட் காட்டன் கிளாத்து, அதுவும் இல்லைன்னா டிஷ்யூ பேப்பர் வெட்டாக இருக்கும் இல்லையா, அதை வச்சு யூஸ் பண்ணி தொடச்சிங்கன்னா போயிடும். ஸோ இதோட கம்ப்ளீட் யூசேஜ் ரிவ்யூ வந்து என்னோடய இன்னொரு சேனலான லாங் ஹேர் பிரின்சஸ் இளவரசி அப்படிங்கிற சேனலில் போட்டிருக்கேன். மறக்காமல் மிஸ் பண்ணாமல் அதையும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நிறைய அன்பாக்சிங் வீடியோ, நிறைய ஹால்ட் வீடியோலாம் போட்டிருக்கேன். அதெல்லாம் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.